எல்லாமல்ல இறைவனுக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்கும் இந்த நாளுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது என்னுடைய வாழ்நாளிலே ஒரு முக்கியமான நாள். ஏன்னா இதில் என்னுடைய டாக்டரும் சன்னின்ல ஆகாஷ் இன்வால்வ் ஆன ஒரு முக்கியமான நாள். அவங்க ரெண்டு பேருமே சிறந்த வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்திலிருந்தே நிறைய முயற்சிகள் எடுத்து இந்த படம் நேசிப்பாயா ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இன்றைக்கு நம்ம சிவகார்த்திகேயன் சார் வந்திருக்காங்க. அவரை நான் சூப்பர் ஹீரோன்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு, ஏன்னா சூப்பர்னா சும்மா ஃபாஸ்ட்டாக முன்னேறுவாங்க. அவருடைய நடிப்பு ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. அவர் எப்படி ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு எப்படி இருக்காரு. ஆனால் என்னுடைய டாக்டர் ஒரு கான்கால் எடுக்கிறார். எவ்வளவு நல்லா உயர்ந்துகிட்டு இருக்க ஒரு நல்ல மனிதர் என் கூட கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் பேசுறாரு. நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு மனுஷனுக்கு ஹியூமிலிட்டியும் சிம்பிளிசிட்டி இருந்தா அவன் எந்த உயரத்தையும் தொட்டுடலாம். அந்த அளவுக்கு அவர்கிட்ட நான் பேசும்போதே அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு சிம்பிளிசிட்டி, ஹியூமிலிட்டியை நான் பார்க்க முடிஞ்சது. சார், இதை நீங்கள் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க, நீங்களும் பெரிய உயரத்தை தொடுவீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னுடைய டாக்டருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் விடாமல் உங்களை பற்றி சொல்லுவோம், அவர் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி வந்தது எனக்கு ரொம்ப, வி ஆர் ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ. அடுத்து விஜய் ஆண்டனியை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்லாம் சொன்னாங்க. ஏன்னா அவர் நல்ல ஒரு நெருங்கிய நண்பர். சொன்ன மாதிரி எங்கள் குடும்பத்தோட நெருங்கிய நண்பர். அதை விட என்னுடைய டாக்டர் ஸ்னேகா பிரிட்டோவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸு. அவங்க அடிக்கடி பேசிக்குவாங்க. விஜய் ஆண்டனி பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா, விஜய் ஆண்டனி மீன்ஸ் கான்ஃபிடென்ஸ். அவ்வளோதான், ஒரே வார்த்தை தான். அதாவது அவர்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா எதையுமே முடியாதுன்னு சொல்லவே மாட்டார். சார் முடிச்சிடலாம் சார், அது ஒன்றுமே இல்லை சார், அது சூப்பர் ஹிட்டு சார். இதை தவிர ஒரு நெகட்டிவான ஒரு வேர்ட்ஸ் அவர்கிட்ட கேட்கவே முடியாது. ஒரு நல்ல மனிதர், ஒரு எதுவுமே மனவிட்டு பேசக்கூடிய ஒரு உண்மையான மனிதர். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ். எனவே நான் எல்லாருமே எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க. நான் நிறைய நேரம் பேச விரும்பலை. சிவகார்த்திகேயன் சார் பேசணும், மற்றவங்க பேசணும். முக்கியமாக நம்ம இன்றைக்கி விஷ்ணு சார் வந்தார். இன்ஃபேக்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஷ்ணு சாரை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பெரிய டைரக்டர். அப்போது என்னுடைய டாக்டருக்கு அவங்க ஆகாஷை அவரை பெரிய லெவலில் சில டைரக்டர்ஸ்லாம் பார்த்தாங்க, கதை சொன்னாங்க. பட் அவளுக்கு என்ன இஷ்டம்னா, ஒரு பெரிய டைரக்டர், ஒரு ஹீரோவை அழகாக காட்டக்கூடிய டைரக்டர், அற்புதமாக டைரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர், அனுபவம் உள்ள ஒரு டைரக்டர் வேணுங்கிற காரணத்துக்காக இவளே ஆகாஷோட நேராக அவரை போய் பாம்பேயில் பார்த்து, அப்போ தான் ஒரு பெரிய சூப்பர் ஹிட் கொடுத்து நேஷ்னல் அவார்டு, எல்லா அவார்டும் வாங்கிட்டு இருந்த டைம் ஷேர்ஷாங்கிற படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக எனக்கு ஆஃபீஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறதுனால பாம்பே டெல்லிலாம் போகும்போது இந்த ஷேர்ஷாவை பற்றி அடிக்கடி பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான படத்தை எடுத்தவரை ஒரு பர்டிகுலர் இடைவெளிக்கு அப்புறம் இவ போய் ரிக்வெஸ்ட் பண்ணி அவரை நம்ம தமிழ் படத்துக்கு வர வச்சுருக்காங்க. அவரும் வந்த உடனே ஒரு குவாலிட்டியாக படம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு டைம் எடுத்துக்கிட்டார். ஆனால் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த டைம் எடுத்துக்கிட்டாங்க, எந்த அளவுக்கு இந்த பிக்சர் குவாலிட்டியாக வந்திருக்குது என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. விஷ்ணு சாரை பற்றி சொல்லணுன்னா வெரி கமிட்டட் பர்சன். அதாவது நான் ஃபியூ செட்டில் இருக்கும்போது சில ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன். நம்மகிட்ட கூட சரியாக பேச மாட்டார். அந்த ஃபோக்கஸ்டு மேன். யார் ஒருத்தர் லைஃப்பில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோ அவங்களுடைய வெற்றியை நம்ம தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் எடுத்துக்கிட்ட அந்த சப்ஜெக்டை ரொம்ப சூப்பராக கமிட்டடாக ஒர்க் பண்ணி அதை அன்றைக்கி நான் படத்தை பார்க்கும்போது இந்த அளவுக்கு வருமானு நான் எதிர்பார்க்கலை. ஆனால் அற்புதமாக கொண்டு வந்திருக்காரு. டைரக்டர் சார், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இவ்வளோ தூரம் இடைவெளி விடாமல் தமிழில் இது மாதிரி இன்னும் பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரேக் கொடுத்துருக்கீங்க. தமிழில் இன்னும் நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும்.
ஐ மீன் இப்போ டைரக்ட் பண்ணணும், இன்னும் நல்ல கதைகளை வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்து இன்னைக்கு நம்முடைய கதாநாயகன் யுவன் சங்கர் ராஜா, அவங்க எப்போ பார்த்தாலும் அவர் சொன்ன மாதிரி ஒரு சிரிப்பு தான். ஏன்னா வாழ்க்கையில் ரெண்டு தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும், எதுவுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா ஒன்று ஸ்மைல் பண்ணணும், இல்லைன்னா சைலண்ட்டாக இருக்கணும். ஸ்மைல் வந்து சால்வ்ஸ் த ப்ராப்ளம், சைலன்ஸ் வந்து அவாய்ட்ஸ் த ப்ராப்ளம். அதனால் இது ரெண்டுமே நான் அவர்கிட்ட பார்த்துருக்கேன், சைலண்ட் அண்ட் ஸ்மைல். ஏன்னா யார் ஒருத்தர் இது ரெண்டும் வச்சுருக்காங்களோ தே ஆர் எமோஷ்னலி அண்ட் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங். அந்த விதத்தில் நான் அவரை துபாயில் பார்க்கும்போது சரி, சென்னையில் பார்க்கும்போது சரி, நான் எப்போதுமே அவரை பார்க்கும்போது நினைப்பேன், இந்த மனுஷனுக்குள்ளே இவ்வளவு டேலண்ட் இருக்கா அப்படின்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஹைலி டேலண்டட் பர்சன். எப்படி தான் இந்த மாதிரி அழகான மியூசிக் கொடுக்குறாருன்னு தெரியல. இதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட், யாருமே அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டையும், அதோட இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக வந்துருக்கு சார். உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு தடவை எனக்கு மெசேஜ் அனுப்புனீங்க, கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா இந்த கதையை பார்த்தேன், இந்த படத்தை பார்த்தேன், ஆனால் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன், அதனால் இன்னும் நல்ல பாடல்களை கொடுக்கணும்னு சொன்னார் பாருங்க. அப்போயே இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு யுவன் சங்கர் ராஜா இம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப அற்புதமான பாடல்களை கொடுத்துருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேகா பிரிட்டோ சொல்லணும். அவன் இந்த எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நான் MBA பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், பல போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்குள்ளே நான் இவ்வளவு டென்ஷன் ஆனதில்லை. ஆனால் எப்போதுமே ஸ்னேகா நான் டென்ஷனாக தான் பார்ப்பேன், வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாள். ஏன்னா அவளுக்கு என்னென்னா எப்படியாவது இந்த படத்தை நல்லபடியாக வரணும், ஜெயிக்கணுங்கிற ஒரு வேகம். ஏன்னா 3 MBA கொடுக்க முடியாத ஒரு அனுபவத்தை ஸ்னேகா வந்து இந்த ஒரு படத்தில் பெற்றிருக்கிறாங்கிறத நான் பார்த்தேன். நான் அந்த அளவுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்கில், மேனேஜீரியல் ஸ்கில், எக்ஸிக்யூஷன் ஸ்கில், ஆப்ரேஷனல் ஸ்கில், எல்லா ஸ்கில்லையும் அவள் கற்றுக்கிட்டாங்கிறது தான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்னேகா, யூ ஆர் இன் ஃபார் பிஸ்னஸ். ஏன்னா அவர் எப்போதுமே ஸ்னேகா வந்து பேசும்போது அவர் சொன்ன மாதிரி வெரி டஃப் கேரக்டர். அவளுக்கு வந்து அப்பா என்ன பண்ணுறாங்களோ அவளுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஃபைட் மூடில் வந்தான்னு வச்சுக்கோங்க, நான் அமைதியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்மளை எப்படியாவது அவள் கன்வின்ஸ் பண்ணிடுவாள். அந்த கன்வின்சிங் கேரக்டரும் அவளுக்கு உண்டு. அடுத்து வந்து நம்ம சன்னில்லா மிஸ்டர் ஆகாஷ். இந்த முதல்ல வந்து இவர் எப்படி நடிக்க போகிறார், அஃப்கோர்ஸ் அதர்வா இஸ் அ கிரேட் ஆக்டர். இன்னும் நினைப்பேன் அதர்வா வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும், கண்டிப்பாக போவார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஃபஸ்ட் கிளாஸ் டேலண்ட்ஸ் இருக்குது. அவரோடு பழகினது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். இன்னும் பல உயரங்களை தொடுவார் அவர் கண்டிப்பாக. அவர் வந்து அவருடைய பிரதருங்கிற முறையில் அவருடைய சாயல் இருக்குமா அல்லது முரளி சாருடைய சாயல் இருக்குமாலாம் நினச்சி பார்த்தேன். அது படத்தை பார்த்தோன்னா முதல்ல வந்து அவனுக்கு கை கொடுத்து, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விஷ்ணுவர்தன் சார் உங்களை ரொம்ப நேச்சுரலாக நடிக்க வச்சுருக்காரு, எந்த வித சாயலும் உங்கள்கிட்ட இல்லை, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு சொன்னேன். ஏன்னா அந்த படத்தில் ஒரு ஒரு இவர் அப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நம்மளோட இருக்கும்போது சிம்பிளாக இருப்பார், நார்மலாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து படத்தில் அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணி எனக்கே ரொம்ப ஓகே, ஒரு நல்ல படம் வந்திருக்குது. அதனால தான் எங்களுக்கு ரோமியோ பிக்சர்ஸ் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம கண்டிப்பாக பொங்கலுக்கு வரணும்னு சொன்னார் பாருங்க. அப்போயே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்தது. கண்டிப்பாக நம்ம ஆகாஷுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. என்ன ஒன்று, எப்போதுமே இந்த பெர்சிவியரன்ஸ் அது மட்டும் விட்டுறக்கூடாது. அக்கார்டிங் டு மீ பெர்சிவியரன்ஸ் இஸ் நத்திங் பட் செல்ஃப் பிலீஃப் அண்ட் கான்ஃபிடென்ஸ். இது ரெண்டும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை விட முக்கியம் கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு ஃபீல்ட்லேயும் நம்ம சக்ஸஸ் வரணும்னா அதுக்கு கன்சிஸ்டன்சி வேணும். அது ஆகாஷ் கடைசி வரைக்கும் அதை பின்பற்றணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஆகாஷ் அண்ட் அதித்தி சங்கர். நீங்கள் வந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக உங்கள் அம்மாவோட பேசிகிட்டு இருப்பீங்க. நான் நினச்சேன் நான் எல்லா ஷூட்டுக்கு நான் வரல, அதனால் எப்படி போகுதுன்னு விமன் போர்ச்சுகலில் இருக்கும்போது நானும் ஒய்ஃபும் ஒரு சில டைம் தான், ஒரு சில நாட்கள் தான் போனோம். ஆனால் போகும்போதெல்லாம் வேறு மாதிரி சீன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் வந்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, அன்றைக்கி படத்தை பார்த்தோன்னே உண்மையிலே விஷ்ணு சார்கிட்ட சொன்னேன், அவங்க அதித்தி இவ்வளோ நல்லா நடிப்பாங்களா? உண்மையிலேங்க
நான் பார்த்த படங்கள், உங்கள் படங்களில் இந்த படத்தில் பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. கீப் இட் அப். இது மாதிரி எல்லாருடைய குரூ மெம்பர்ஸ் நான் சொல்லணும். முக்கியமாக என்னுடைய ஃபேமிலி மெம்பராக அவங்களுக்கு சன் இருக்கார், ஷோபா அவங்க இருக்கீங்க. அதை விட எங்கள் தலைவர் சரத்குமார் சாரோட பேசும்போதே ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். ஏன்னா எப்போதுமே ஒரு வைப்ரண்ட் பர்சன். சார் இது சார் அது சார் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பார். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனப்போ கூட நம்ம கூட உட்காந்து பேசுவார். இந்த படத்தில் விஷ்ணு சார் வந்து அவரை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்கார். நீங்கள் ஒரு அழகான, அவர் எப்போதும் அழகானவரை தான், நல்லா தான் இருக்குங்க சார், ரொம்ப அழகாக இருப்பீங்க, ஒரு ஸ்மார்ட் பர்சன். ஆனால் இந்த படத்தில் வந்து சரத்குமார் சாரை இன்னும் பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காரு. அதை நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி குஷ்பு மேடம், கல்கி மேடம் அண்ட் அஃப்கோர்ஸ் பிரபு சார் எல்லாருமே இருக்கிறாங்க. இதில் எடிட்டிங், எல்லா க்ரூ மெம்பர்ஸு எல்லாம், ஏன்னா ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லணும். ஆல்ரெடி நம்ம டைரக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, டைம் எடுக்க விரும்பலை. முக்கியமாக ஒன்றே ஒன்று, இங்கே வந்து உட்காந்தோடனே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். நான் வந்து இங்கே வந்து உட்காந்தோடனே எனக்கு சென்டிமெண்ட்டில் ஒரு எமோஷனல் ஆச்சு. ஏன்னா விஜய் சாருக்கு வந்து நாளைய தீர்ப்பு படம் எடுக்கிறாங்க. நான் ஆரம்பத்துலேருந்து கூட இருக்கிறேன். அந்த படம் வந்து ஓரளவு போச்சு. அதுக்கப்புறம் நிறைய சூழ்நிலைகள் மாற்றம், நிறைய இஷ்யூஸ். அப்போது அங்கிள் வந்து பிரிட்டோ நீங்கள் வந்து அடுத்த படத்தை நீங்கள் செய்யணும், ஏன்னா இது வந்து அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த செந்தூர பாண்டி என்கிற படத்தில் விஜயகாந்த் சார் வந்து பெரிய கை கொடுத்தாரு. அப்போ வந்து அவரை போய் பார்த்துட்டு வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நிச்சயமாக விஜயகாந்த் நடிக்க போகிறாரு. அப்போவே விஜய் வந்து நல்லா நடிக்க ஆரம்பித்தார். அப்போ வந்து என்னுடைய காம்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அப்போ அடிக்கடி வந்து பேசுகிறப்ப அவருடைய ஒரு இது தெரிஞ்சது. அப்போது அந்த படம் வந்து இன்ஃபேக்ட் முக்கியமாக என்ன சொல்லணுன்னா, அந்த படம் ஆரம்பிக்கும் போது தான் ஸ்னேகா கன்சீவ் ஆனா, அந்த படம் முடிக்கும்போது ஸ்னேகா பிறந்தான். அப்போது அந்த படம் 100 நாள் ஓட்டின உடனே சந்திரசேகர் சார் வந்து சொன்னாங்க, ஸ்னேகா இஸ் அ வெரி லக்கி கேர்ள். அந்த விதத்தில் கோ ப்ரொடியூசருடைய லக்கில் ஆகாஷும் சரி இந்த படமும் சிறப்பாக வரணும். அப்போ இங்கே கூட என்னுடைய 2-3 நண்பர்கள் இருக்காங்க. இந்த படத்தினுடைய ஹீரோ என்னுடைய ஒரு டென்ஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போது நானும் விஜய் அந்த ஒரு பொங்கல் டைமு ஈகா தேட்டர், அது கூட இருந்தவங்களாம் இப்போ 2-3 நண்பர்கள் இங்கே இருக்காங்க. அப்போது யாருமே இல்லை. நாங்கள்லாம் வேஷ்டி கட்டிட்டு ஈகா தேட்டரில் கட் அவுட் வச்சோம். அது மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து கூட இருந்து வெடி வெடித்தோம். அந்த படத்தை மட்டும் ஒரு 5-6 தடவை அந்த தேட்டரில் பார்த்தோம். ஒரு புது ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு எமோஷன்ஸ் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே புரியும். அதனால் இங்கே வந்து உட்கார்ந்த உடனே என்னுடைய பழைய நினைவுகள் அப்படியே எந்த அளவுக்கு அந்த ஒரு உணர்ச்சியோட அங்கிள் இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, அந்த சீன், ஃபைனல் சீன், ஃபைட் சீன் எப்படி இருக்குது அப்படிலாம் கேட்கும்போது அதை இங்கே உட்காந்து இதே தான் ஆகாஷ் இன்றைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து முடித்த ஒரு பாடு. அன்றைக்கி நாள் படம் பார்த்துட்டு வந்தேன். நான் ஒன்றுமே சொல்லாமல் வந்துட்டேன். டைரக்டர் கூட கேட்டார், எதுக்குன்னா ஒரு முக்கியமான வேலை ஆயிடுச்சுன்னு போயிட்டேன். டைரக்டருக்கு ஒரு அன்சைட்டி, நம்ம ஆகாஷ்க்கு ஒரு அன்சைட்டி. ஸ்னேகா விடாமல் எனக்கு ஒரு 3 மிஸ்டு கால் விட்டுருந்தான். அப்போ வந்து ஆகாஷ்க்கு என்னென்னா, அங்கிள் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு. சாரிப்பா, எனக்கு ஒரு முக்கியமான இருந்ததுனால அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிட்டேன். நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. உன்னுடைய நடிப்பு ரொம்ப பிரமாதம். நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அதை விட நான் சொன்ன ஒரே வார்த்தை, டைரக்டர் விஷ்ணு உங்களை சிறப்பாக நடிக்க வச்சுருக்காரு. அதனால் அவருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு சொன்னேன். ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு ஹீரோ படத்தில் நடிக்கும்போது எப்படியெல்லாம் ஆதங்கம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதை வச்சு தான் மிஸ்டர் விஜய் இன்னைக்கு அவருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த எக்ஸ்பி கிரியேட்டர்ஸுங்கிற பேனரை உருவாக்க சொன்னது அவர் தான் சொன்னார், அங்கிள் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நான் உங்களுக்கு செய்யணும்னு சொல்லி அந்த மாஸ்டருங்கிற அற்புதமான படத்தை கொடுத்தாரு. ஆனால் அந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சமயத்தில் லோகேஷ் கனகராஜ் வந்து என்கிட்ட கதை சொல்லும்போது ப்ரீஃபாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் அந்த படத்துக்கு நான் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் நான் அந்த ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருக்கேன், அவருடைய உழைப்பை பார்த்து அசந்து போயிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக உழைக்கக்கூடிய ஒரு மனிதன்.
அவர் தான் இந்த எக்ஸ்பி கிரியேட்டர்ஸுங்கிறத நீங்கள் கிரியேட் பண்ணணும். அங்கிள் இந்த பேனரில் ஒரு வார்த்தை சொன்னார், பெரிய பட்ஜெட் படமாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய பட்ஜெட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு விஷ்ணுவர்தன் சார் மூலமாகவும் ஆகாஷ் மூலமாகவும் எனக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே ஒரு டெபியூ ஹீரோவுக்கு சூப்பர் பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான படமாக அமைஞ்சது எனக்கு மகிழ்ச்சி. கடைசியாக அவனே சொல்லிடணும், கடைசியாக வந்து அந்த மாஸ்டர் படத்துக்கு நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல், ஏன்னா பேண்டமிக் டைமு பல தடவை பேசுகிறோம். மிஸ்டர் விஜய் இஸ் த தியேட்டரிக்கல் ஹீரோ. ஏன் நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் சில பேர் உள்ளே வந்தாங்க, அவங்களுக்கு சில கன்ஃபியூஷன் பண்ணி விட்டாங்க. நான் எப்போதுமே போய் உட்காந்துட்டு யார்ட்டையும் இது கரெக்டு இது தப்புன்னு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ எம் அ ப்ரொஃபஷனல், ஐ எம் அ பிஸ்னஸ் மேன். எது பண்ணணும் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். எங்களுக்கு தேவை ரிசல்ட். இங்கே என்னுடைய நிர்வாகத்தை செஞ்ச நிறைய பேர் வந்திருக்காங்க, முக்கியமானவங்களாம் இருக்காங்க. உண்மையிலே அவங்களாம் என் கூட 25-30 வருஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியும், என்னுடைய டெடிக்கேஷனை பற்றி தெரியும். எப்போதுமே என் தொழிலில் கூட ஜீரோ காம்ப்ரமைஸில் தான் இருப்பேன். எதாக இருந்தாலும் நானும் உங்களோட சேர்ந்து உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லி அந்த அளவுக்கு இன்றைக்கி நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இந்தியாவில் லாஜிஸ்டிக்ஸில் ஒரு உயரத்தை தொட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் தொட வேண்டிய தூரம் இருக்குது. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பிஸ்னஸ் ஆங்கிளில் நம்ம ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது சில பேர் சில கன்ஃபியூஷனை ஏற்படுத்திட்டு இருக்கும்போது நம்ம போய் யார்கிட்டையும் போய் உட்காந்து இது சரி இது சொல்ல முடியாது. ஏன்னா நான் எப்போதுமே பிலீவ் பண்ணுறது கர்மா ஒர்க்ஸ், அவ்வளோதான். நம்ம செய்ய வேண்டிய தொழிலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்முடைய இன்டென்ஷன்ஸ் மட்டும் கரெக்டாக இருந்தால் எந்த காலத்துலேயும் யாரும் எந்த கன்ஃபியூஷன் பண்ணாலும் கண்டிப்பாக கடவுளுடைய அருள் இருக்கும். இன்றைக்கும் எல்லாருக்கும் நான் சொல்கிறது, நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல உண்மையான உறவுகள் அனைத்தையும் நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம கடவுளை தேடி போக வேண்டியதில்லை, கடவுள் நம்ம தேடி வருவார். என்னுடைய விஷயத்தில் கூட இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறதுங்கிறதே ஒரு பெரிய மிரக்கல் தான். நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. நானும் விஷ்ணுவர்தனும் ஒரு மாதமாக பேசிகிட்டு இருக்கோம், இந்த படம் எப்படியாவது பொங்கலுக்கு வருமான்னு. சப்போஸ் பெரிய படங்கள் வந்தால் 24, 25 நம்ம ரிலீஸ் பண்ணலாங்கிற அளவுக்கு பேசி வச்சோம். கடவுள், இன்ஃபேக்ட் ஐ பிலீவ் இன் மிராக்கிள்ஸ், காட்ஸ் கிரேஸ் அண்ட் காட்ஸ் வேஸ் ஆர் வெரி ஸ்ட்ரேஞ்ச். அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். அந்த வகையில் இந்த படம் எங்களுக்கு 14th ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நிச்சயமாக மிஸ்டர் ஆகாஷ்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டைரக்டர் விஷ்ணு சாருக்கு பெரிய ரீஎன்ட்ரி தமிழில் கொடுக்கும். அதை விட யுவன் சங்கர் ராஜாவுக்கு இந்த படத்தினுடைய மியூசிக் வந்து இன்னொரு மைல் ஸ்டோனாக இருக்குன்னு சொல்லிட்டு, நிச்சயமாக வாழ்க்கையில் ஒன்று வச்சுக்கணுங்க, இறுதியாக சொல்கிறேன், எப்போதுமே சக்ஸஸ் வித்தவுட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இஸ் லக். Success without positive attitude is luck, but success with positive attitude is achievement. So இந்த படத்தை பொறுத்தளவில் எல்லா மெம்பர்ஸ்க்குமே, என்னை சார்ந்த அத்தனை பேருக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது. அந்த பாசிட்டிவ் வைப் நிச்சயமாக நம்ம தியேட்டர்ஸில் பார்ப்போங்கிற நம்பிக்கையோடு, என்னுடைய வீட்டில் என்னுடைய எஸ்எம்ஆர், என்னுடைய பிரதர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. மற்றபடி என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. முக்கியமாக நான் ரொம்ப வாழ்க்கையில் வந்து நண்பர்களை ரொம்ப நேசிக்கிறவன். ஏன்னா 2-3 விஷயங்களை தான் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, ப்ராமிஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு. இது 3 எது விட்டாலும் வாழ்க்கை ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிரும். அதனால் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸை விரும்புகிறவன். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக ப்ரெஸ், மீடியா, ஏன்னா இன்னைக்கு வந்து ப்ரொடியூசர்ஸும் சரி டைரக்டர்ஸும் சரி எப்படி வேணாலும் அற்புதமான படங்களை எடுக்கலாம். ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நல்ல படத்தை உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு ஹீரோ சூப்பர் ஹீரோ ஆகிறது, சூப்பர் ஸ்டார் ஆகிறது எல்லாம் மீடியா கையிலையும் ப்ரெஸ் அவங்க கையில் தான் இருக்குது. நிச்சயமாக ஆகாஷனுடைய வளர்ச்சியில் இன்றைக்கி தான் அவர் பிள்ளையார் சொல்லி போடுறாரு. அவருடைய வளர்ச்சியில் நிச்சயமாக நீங்கள் பாசிட்டிவாக பங்கேற்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அவர் நல்லா வரும்பொழுது
எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு வந்து திரை உலகம் நல்ல ப்ரொடியூசர்ஸை எதிர்பார்த்து இருக்குது. ஏன்னா ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்காங்க 441 படங்களில் 18 படங்கள் தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்போ நிறைய படங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னா நல்ல ப்ரொடியூசர் வரணும். நல்ல ப்ரொடியூசர்ஸ் வரணும்னா உங்களை மாதிரி ப்ரெஸ்ஸு மீடியாவும் மக்கள்கிட்ட போய் நிறையா சேர்க்கணும்னு வேண்டிக்கிட்டு என் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ்.